அத்திப்பட்டிங்கிற கிராமத்துல ஸ்ரீதேவிங்கிறவ அல்வா கடை வச்சிருந்தா. அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அந்த அல்வா கடையை வச்சிருந்தாங்க. அவங்க அம்மா கொஞ்ச நாளே இறந்தனால அவ அந்த கடையை எடுத்து நடத்தினா. என்னம்மா ஸ்ரீதேவி, நீ இந்த கடையை எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்ட போல. நல்ல விஷயம் பண்ணிருக்கிற. உங்க அம்மா இருந்து பண்ண வேண்டியதை நீ பண்ண ஆரம்பிச்சிட்ட. நல்லதுதாம்மா. இந்த ஹல்வா கடையை நீ ரொம்ப நல்லா கொண்டு போகணும் என்ன? ஆமாங்கம்மா, எனக்குன்னு இருக்குது இந்த ஹல்வா கடையும் இந்த வீடு மட்டும்தான். இதை ரெண்டை வச்சு தான் என்னோட பொழப்பு தலைப்பேன்னு ஓட்ட போகிறேன். என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹல்வாவை நல்லா தான் செஞ்சுருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் இந்த கடை நல்லா ஓடணுமா. அதெல்லாம் நீ பயப்படாதம்மா, கடவுள் உனக்கு துணையாக இருப்பார். சரி சரி, எனக்கு மணி ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் என்ன? ஏமா ஸ்ரீதேவி, பரவாயில்லையே, உங்க அம்மா இருந்த இடத்த நீ நிரப்பிட்ட. அல்வா நீயே செஞ்சியாமா? உங்க அம்மா கைப்பக்குவம் உனக்கும் இருக்கும், அதனால நீயும் உங்க அம்மா மாதிரி தான் செஞ்சிருப்ப. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் அல்வா கொடுக்குறியா? ஒரு 20 ரூபாய்க்கு கூட சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் நான் அல்வா சூப்பராக செஞ்சுருக்கேயா. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம்மா. சரிம்மா, ஹல்வா கொடு, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறேன். அந்த கிராம மக்கள் எல்லாருமே அவளோட ஹல்வாவை வாங்கி சாப்பிட்டு பார்த்தாங்க. என்ன இருந்தாலும் அவங்க அம்மா செஞ்ச ஹல்வா டேஸ்ட்டு அவங்களுக்கு வரவே இல்லை. அதனால அவங்க யாருக்குமே பிடிக்கல. அவகிட்ட சொல்லாமல் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஏம்மா ஸ்ரீதேவி, நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத. இந்த ஹல்வா மாதிரி இல்லை, ஏதோ கோதுமை மாவு மாதிரி இருக்குமா. இதில் ஒரு சொட்டாச்சு நெய் இருக்கா? நீ ஏன் உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. காசு கொடுத்து தானே வாங்கி சாப்பிட்றோம். உங்கள் அம்மா செய்கிறதுல நெய் சொட்ட இருக்கும், ஆனால் இதில் ஒரு நெய்யை கூட காணோம். எண்ணெய் ஊற்றி செஞ்சியா எப்படி செஞ்சேன்னு தெரிலம்மா. அதுவும் இல்லாமல் ஒரு வாய்க்கு முந்திரி பருப்பு வரும், ஆனால் இதில் ஒன்றுமே இல்லையேம்மா. ஐயா, என்னால் முடிஞ்சளவு நான் நல்லாதாயா செஞ்சுருக்கேன். நிச்சயம் நல்லா இருக்கும். நீங்கள் இன்னொரு வாய் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த பொண்ணு எத்தனை தடவை சாப்பிட்டாலும் இருக்கிறது தான் இருக்கும். உண்மையிலே உன் அல்வா நல்லாவே இல்லை. தயவு செஞ்சு இந்த அல்வாவை நீ மெழுங்கி போடாத. என்னை கேட்டால் இந்த கடையை எடுத்துகிட்டு நீ வேற தொழில் பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் அந்த ஹல்வா நல்லா இல்லைன்னு அவகிட்ட தட்டை வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அவளுக்கு ரொம்ப மனசு வேதனையாயிடுச்சு. அட கடவுளே, நம்ம ஹல்வாவை நல்லா தானே செஞ்சோம், இங்கே யாருக்குமே பிடிக்கல. அம்மா அப்போவே சொன்னாங்க என்னை பார்த்து ஹல்வா செய்ய இப்போவே கற்றுக்கோணும். நான் அப்போல்லாம் வேண்டான்னு சொன்னேன். இப்போ பாரு எங்கே வந்து முடிச்சிருக்குன்னு. பேசாமல் ஹல்வா கடையில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட ஹல்வா செய்கிறது எப்படின்னு கேட்டால் அவங்க நிச்சயம் சொல்லி தருவாங்க. பேசாமல் போவோம். அவளும் வேகமாக அந்த ஹல்வா கடைக்கு கிளம்பி போயிட்டு இருந்தா. அண்ணே அண்ணே, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கண்ணே. நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் எங்கள் அம்மா அல்வா கடை வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாவோட அல்வா கடை ரொம்ப அருமையாக போகும்னே. ஆனால் இப்போ எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. நான் அந்த அல்வா கடையை எடுத்து நடத்தலைன்னா எனக்கு அந்த பக்குவமே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் கற்றுப்பேனே. உங்களுக்கும் புண்ணியமாக போகும்ல. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சாமா? என்னோட தொழில் ரகசியத்தை கேட்டால் நான் எப்படி சொல்லி கொடுப்பேன்? உன் வேலை என்னமோ அதை பாரு. உன் அல்வா நல்லா வர்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னோட தொழில் ரகசியத்தை நான் என்றைக்கும் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. என்னைய மாதிரியே நீ அல்வா நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டினா அப்போ எனக்கு வர கஸ்டமர்லாம் உனக்கு வர ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஐயா ப்ளீஸ்யா, எனக்காக எப்படியாச்சும் இந்த ஹல்வாவை செய்ய சொல்லி கொடுங்கய்யா. உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும். நான் ரொம்ப கஷ்டப்படுற புண்ணியா. எனக்கு அந்த தொழிலை விட்டால் வேறு தொழிலே இல்லை. நீ எவ்வளவு தூரம் கேட்டாலும் நான் சொல்ல போகிறதில்லம்மா. பேசாமல் இந்த இடத்த விட்டு போறியா, இல்லை ஆளுக யாராவது கூப்பிட்டு வந்து வெளியே தள்ளட்டுமா? இந்த காலத்தில் வந்து அல்வா கற்றுக் கொடுக்கணுமா? அல்வா போவையா? நீ எனக்கு அல்வா கொடுத்துட்டு போயிடுவ அப்புறம். அவள் எவ்வளவு கெஞ்சியும் அங்கே இருந்த கடைக்காரு அவளுக்கு எப்படி அல்வா செய்யணும்னு சொல்லியே கொடுக்கல. அவளும் ரொம்ப கெஞ்சினா. கடைசியில் மனசு வருந்தி அவள் வீட்டுக்கும் கிளம்புனா. சோகமாக அந்த இடத்த விட்டு கிளம்புனா. அங்கே வீட்டுக்கு போனதுமே ஒரே அழுகையாக அழுதுகிட்டு இருந்தா. அம்மா, பாதியிலே நீங்களே என்ன விட்டுட்டு போயிட்டீங்க. எனக்கு அந்த அல்வா எப்படி செய்கிறதுன்னு தெரியலம்மா. நான் என்ன தான் பண்ண போகிறேன் தெரில. கையில் இருந்த தொழிலும் எனக்கு உதவி பண்ணலம்மா. என்னையும் உங்கள் கூடயே கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம்ல. இப்படியே நானும் அதையே விட்டுட்டு கஷ்டப்படுத்துறீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆரம்பத்துலேருந்தே என்கிட்ட சொன்னீங்க அல்வா செய்கிறத கற்றுக்கன்னு. இப்போ எப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாரு. ரொம்ப நேரமாக அந்த இடத்துலயே உட்காந்து அவங்க அம்மாவை நினச்சி அழுதுகிட்டு இருந்தா. அப்போ அந்த வழியாக ஒருத்தவங்க வந்தாங்க. அந்த பொண்ணை அழுகிறத பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. இந்தாம்மா, எதுக்காக இங்கே உட்காந்து இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு? வீட்டில் யாரும் இல்லையா? நீ அழுகிறத பார்த்துட்டு யாருமே வெளியே வரல.
எனக்குன்னு யாராவது இருந்தால் தானே வெளியே வருவாங்க. எனக்கு தான் யாருமே இல்லையே. இருந்த எங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்தாம்மா, நீ என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். உன்னோட பிரச்சனை என்னன்னு சொல்லு, அதுக்கான தீர்வை நான் சொல்கிறேன். என்னால் முடியலன்னா நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா அல்வா கடை வச்சுருந்தாங்க. அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. நான் எப்படியாவது அந்த அல்வா கடை எடுத்து நடத்தலானா எனக்கு அந்த அல்வா செய்ய பக்குவம் வரல. இன்னைக்கு காலையில் கடை போட்டா எல்லாரும் அந்த அல்வாவை சாப்பிட்டு திட்டிட்டு போனாங்க. அல்வா நல்லாவே இல்லைன்னு. அந்த கடையும் நான் கொஞ்ச நாள் என் கையை விட்டு போகுது. எனக்கு எந்த சம்பாத்தியமும் இல்லை. நான் எப்படி தான் வாழ போறேன்னு தெரியல. ஓஹோ, இதுதான் விஷயமா? இதுக்கு எதுக்குமா கவலைப்படுற? எங்க தாத்தா திருநெல்வேலியில பெரிய அல்வா கடை வச்சிருக்காரு. அவர் அல்வா செய்யறத நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அல்வா எப்படி செய்யணும்னு உனக்கு சொல்லி கொடுக்குறேன். நீயும் அதை கற்றுக்கிட்டேன்னா உன்னோட அல்வா கடை நல்லா வந்துடும்ல. உன் அல்வாவும் ரொம்ப ருசியாக வந்துடும்ல. அக்கா, உண்மையிலேவாக்கா எனக்கு அல்வா எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. தயவு செஞ்சு எனக்கு எப்படியாவது சொல்லி கொடுங்க. எங்கள் அம்மா வச்ச கடையை நான் வீண் போக விடக்கூடாதுக்கா. நீ கவலையே படாத கண்ணு. நான் சொல்கிற பொருள்லாம் வாங்கிட்டு அடுப்படிக்குள்ள வா, உனக்கு அல்வா செய்கிறது கற்றுத்தரேன். அல்வாக்கு இந்த கோதுமை மாவு, சர்க்கரை, அதுக்கப்புறம் நெய், முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. எப்போவுமே இதில் எந்த பொருளையும் மறந்துடாத. ஃபஸ்ட்டு இந்த கோதுமை மாவை எடுத்துக்கணும். இதை நல்லா சப்பாத்தி மாவு பிணைவோம்ல, அந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கணும். அந்த அக்காவும் நல்லா அந்த மாவை எப்படி பிணையணும்னு பிணைஞ்சு காட்டினாங்க. இங்கே பார்த்தியா, சப்பாத்தி போடுற மாதிரி வந்துருச்சா? இந்த பதம் தான் நமக்கு தேவை. இப்போ இந்த பிணைஞ்சு வச்ச கோதுமை மாவை நல்லா அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாவில் தண்ணி நிறையா ஊற்றிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ 1 கிளாஸ் கோதுமை மாவு எடுத்தால் அதுக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றணும். அது மாதிரி இதை நல்லா 5 மணி நேரம் ஊற வச்சிடணும். அடுப்பு ஆன் பண்ணி இந்த கடையை வச்சுட்டு இதில் நிறையா நெய்யை ஊற்றிக்கணும். ஹல்வாவில் மட்டும் நெய்யை குறைச்சலாக ஊற்றிடவே கூடாது. இந்த நெய்யை ஊற்றிட்டு இந்த பாதாம் முந்திரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் போடணும். இதை போட்டு நல்லா அது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். பாத்தியா எப்படி பொன்னிறமாக ஆகுதுன்னு? இந்த பதத்திலே எடுத்துடணும். கருக விட்டுறக்கூடாது, அப்புறம் நல்லா இல்லாமல் போயிடும். இப்போ இந்த பாதாம் முந்திரி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து அதே வடச்சட்டியில் அந்த கோதுமை மாவு பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை கலந்துக்கணும். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையை நல்லா கொட்டிக்கணும். உனக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஜீனி கூட எடுத்துக்கலாம். ஆனால் இது உடம்புக்கும் நல்லது, மக்களுக்கும் உடம்பு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், நல்லா ஹல்வா பதத்துக்கு வர வரைக்கும். இங்கே பார்த்தியா, இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வருதா, அந்த மாதிரி பார்த்து கொண்டு வரணும். இப்போ இந்த கலருக்கு வந்துருச்சு பார்த்தியா, இதில் பாதாம் முந்திரிலாம் சேர்த்து நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் நெய்யை தாராளமாக ஊற்றிக்கணும். இதை ஒன்று எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோ, நெய் மட்டும் அல்வாவில் குறைச்சே இருக்கக்கூடாது, நல்லா கூடுதலாக இருக்கணும். அப்போனா தான் சாப்பிட்றவங்களுக்கு வாயில் வச்சதுமே கரையும். என்ன பாத்தியா, நம்ம சூடான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொண்டு போய் இதை நீ கடைக்கு வச்சு விற்று பாரு, எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு. அக்கா, பார்க்கும்போது இந்த ஹல்வாவை எனக்கே சாப்பிடணும் போல இருக்குக்கா. அப்போ வச்சோம்னா எத்தனை பேருக்கு இதை சாப்பிடணும் போல தோணும். வாங்க வாங்க, சூடான ஹல்வா ரெடி. இது புதுவிதமான ஹல்வா, வேற மாதிரி செஞ்சுருக்கோம். வாங்க வாங்க. உனக்கு இன்னொரு டிப்பும் சொல்கிறேன். இந்த ஹல்வா கொடுக்கும் போது எப்போவுமே வாழை இலையில கொடு. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படியாங்க்கா? சரிங்கக்கா, அப்போ நான் வாழை இலையில வச்சே கொடுக்குறேன். எல்லாரும் நல்லா சாப்பிடட்டும். அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே வழக்கமாக வர 2 பேரும் வந்தாங்க. என்னம்மா இன்னைக்கு புதுவிதமான அல்வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? எப்பவும் நீ செஞ்சு கொடுக்குற அல்வா தானே செய்வ? இல்லைங்க பாட்டி, இன்னைக்கு இந்த ஹல்வாவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இது புதுவிதமான ஹல்வா, உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். அன்னைக்கு செஞ்ச மாதிரி மட்டும் செஞ்சு கொடுத்துடாதம்மா, அதை வாயிலே வைக்க முடியல. ஐயா, இன்னைக்கு இந்த அல்வாவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க. எல்லாருமே அந்த அல்வாவை வாங்கி சாப்பிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்குமே அந்த டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆச்சரியப்பட்டாங்க, இந்த பொண்ணா இப்படி செஞ்சதுன்னு. அட அட, அல்வானா இப்படி இருக்கணும் கண்ணு, வாயில் வச்சதுமே கரைஞ்சிக்கிட்டு உள்ளே போகுது. இந்த டேஸ்ட்டை தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தோம். உங்கள் அம்மா கைப்பக்கத்தவே மிஞ்சிட்டியே நீ. அட அட, ஒரு துண்டு வாயில் வச்சதுக்கே கரைஞ்சி உள்ளே ஓடிடுச்சு. இன்னும் கொஞ்சம் போடுமா சாப்பிட்றதுக்கு. உண்மையிலே உன் அல்வா ரொம்ப ருசியாக இருக்குமா. இப்படி தான் நெய் சொட்ட சொட்ட இருக்கணும். ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு முந்திரி, பாதாம், பிஸ்தான்னு வருது. இப்படி தின்னாவில் அல்வா தின்ன மாதிரி இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க, இந்த அல்வா மாதிரி இந்த கிராமத்தில் யாரும் வச்சிருக்க மாட்டாங்கன்னு. அக்கா, உங்களுக்கு தான்க்கா நன்றி சொல்லணும். நீங்கள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என் கடை எப்படி போயிருக்கும்னே சொல்ல முடியாதுக்கா.
கரெக்டான நேரத்தில் வந்து இந்த அல்வா எப்படி செய்யணும்னு எனக்கு பக்குவமாக சொல்லி கொடுத்தீங்க. இந்த காலத்தில் யாருக்கா இப்படிலாம் இருக்கா? உங்களுக்கு உண்மையிலே என் மனசார ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன்க்கா. வாழ்நாளில் என்றைக்குமே உங்களை நான் மறக்கவே மாட்டேன்க்கா. எப்பவுமே நீங்கள் என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னை கூப்பிடு, நான் உடனே வந்துடுறேன். என்ன இந்த அல்வாவில் ஏதாவது டவுட்னாலும் ஃபோன் பண்ணி கேளு, உனக்கு நம்பரும் கொடுத்துட்டு போகிறேன். இனிமேல் நீ பயப்படாமல் அல்வா கடையை நடத்தலாம், சரியா? நான் கிளம்புறேன். அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அதுலேருந்து அவள் அல்வா கடையை சந்தோஷமாக நடத்தினான்.